இந்த மாதிரி சாண்ட்விச் இப்படியும் கொடுக்கலாம். நீங்க இந்த மாதிரி சாண்ட்விச் வந்து நீ கட்டிங் வந்து பெரிய டிஃபரன்ஸ் இல்லை இதுக்கும் அதுக்கும். இது வந்து பட்டர்ஃப்ளை செட்டிங். ஆனா ஒரு டிஸ்பிளே வச்சு இது பார்க்க எப்படி தோணுது, ரெண்டும் ஒரே சாண்ட்விச் தான். இந்த சாண்ட்விச்சும் ஒரே சாண்ட்விச் தான், இந்த சாண்ட்விச்சும் ஒரே சாண்ட்விச் தான். இப்போ நம்ம ரேட் இதுக்கு வந்து நான் என்ன சொல்றேன், 100 ரூபா வைக்கலாம், இதுக்கு 150 ரூபா வைக்கலாம். அடுக்கிற விதம் தான் வேற. அதே சாண்ட்விச் பிரைஸ் நீங்க வைக்கும் போது லுக்கு, பிரசன்டேஷன் எல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த சாண்ட்விச்சை வந்து 70 ரூபாய்க்கு கொடுக்கலாம்னா பேப்பர் பிளேட் வச்சு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க, வாயை திறக்க மாட்டாங்க. 100 ரூபாய்க்கு விற்றா இந்த லுக்கு போதும். இதே சாண்ட்விச்சை 150 ரூபாய்க்கு விற்றா இந்த லுக்கு வேணும். இன்னொன்று கவனிங்க, மயோனைஸ் வந்து தெளிவா நீங்க போட்டீங்கன்னா இந்த அளவுக்கு அழகா போட்டு பையன் ஒழுங்கா கொடுக்கணும். நம்ம எல்லாம் அறிவாளிங்க என்ன நினைப்போம், பாக்கெட் வந்து ரொம்ப சீப், 1 கிலோ பாக்கெட் ஊத்தி தள்ளிடுவான் ஸ்டாஃப். நான் கண் கூட பார்த்துருக்கேன். அதனால நீங்க வந்து மயோனைஸ்க்கு பாக்கெட் வந்துருச்சு, கெச்சப்க்கு பாக்கெட் வந்துருச்சு, பாக்கெட் கொடுக்கலாம். 10 கிராம் சார்ஜே கொடுங்க, ஒரு பிரச்சனை கிடையாது. நம்ம எப்போ புச்சாலித்தனம் நினைக்கிறது எல்லாமே நமக்கு 7.5 தான் வந்து முடியும். புரியுதுங்களா?